ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ். கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ல ஒரு 3 டிகிரியை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிகிரி என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு பொருளை பற்றியோ இல்லைன்னா ஒரு பர்சனை பற்றியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இப்போ எக்ஸாம்பிள், ஷீ இஸ் டால் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பொண்ணை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது ரெண்டு பேர், அதாவது ரெண்டு பீப்புளாக இருக்கலாம் ஆர் திங்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ பாசிட்டிவ் டிகிரியில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்ட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு நம்ம அந்த டிகிரி இருக்கும் இல்லையா, அந்த வேர்டு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு வேணும் அப்படின்னா இப்போ மேலே நம்ம டால் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் டிகிரி வேர்ட் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிலபிள் வேர்டா இல்லைனா 2 சிலபிள் வேர்டான்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி 1 சிலபிள் வேர்டா 2 சிலபிள் வேர்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. 1 சிலபிள் வேர்ட் அப்படி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு கிளாப் பண்ண முடியும். இது 2 சிலபிள் வேர்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லும்போது 2 தடவை கிளாப் பண்ண முடியும். இப்போ கோல்டு அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற கேப்ல ஒரு தடவை தான் கிளாப் பண்ண முடியும். அப்போ அது வந்து 1 சிலபிள் அட்ஜெக்டிவ். இப்போ 2 சிலபிள் அட்ஜெக்டிவ்னா 2 தடவை கிளாப் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஹாப்பியர் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஹாப்பியர் அப்படிங்கிற வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற கேப்ல 2 தடவை கிளாப் பண்ண முடியும். இதை வச்சு இது 2 சிலபிள் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம 1 சிலபிள் வேர்டா இல்லைனா 2 சிலபிள் வேர்டான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரில இருந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்ற போறோம். இப்போ பாசிட்டிவ் டிகிரியில நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஷீ இஸ் டால். இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரினா ரெண்டு பேரை கம்பேர் பண்ணணும்ல, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஷீ இஸ் டாலர் தேன் ஹெர் பிரதர். இதுல இந்த டால் அப்படிங்கிற வேர்ட் கூட இஆர் சேர்த்திருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிலபிள் வேர்டா இருந்துச்சுன்னா அதோட எண்டிங்ல இஆர் சேர்க்கணும். அது கூடவே தேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம யார் கூட கம்பேர் பண்றோமோ அவங்கள எழுதணும். இதுல டால் அப்படிங்கிறது 1 சிலபிள் அட்ஜெக்டிவ், அதனால இது கூட நம்ம இஆர் சேர்த்து தேன்னு சேர்த்திருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் இப்படி இருக்குன்னா அதுல ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 1 சிலபிள் அட்ஜெக்டிவ், அதனால ஹீ ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சேர்த்திருக்கோம். அதாவது ஃபாஸ்ட் அப்படிங்கிற 1 சிலபிள் வேர்டோட இஆர் சேர்த்து தேன் அப்படிங்கிற வேர்டையும் சேர்த்திருக்கிறோம். ஓகே, ஒருவேளை 2 சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் டிகிரியில ஒரு வேர்டு இருக்கு, அது 2 சிலபிளா இருக்கு, அது வந்து ஒய்இஆர் இல்லைனா OW இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கூடயும் இஆர் தான் நம்ம சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் பிரெட்டி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும் போது ஷீ இஸ் பிரெட்டியர் தென் ஹெர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். பிரெட்டி அப்படிங்கிறது ஒய்யில முடியுதா, அப்படி ஒய்யில முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ஒய் எடுத்துட்டு ஐஇஆர் சேர்க்கிறோம். இதே இது இப்போ OWல முடிஞ்சிச்சுனாலும் நம்ம இஆர் தான் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நேரோ அப்படின்னு இருக்குன்னா OWன்னு முடியுது, இது பாசிட்டிவ் டிகிரி. இதை கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்துறதுக்கு நம்ம இஆர் சேர்க்கணும். திஸ் ரோட் இஸ் நேரோவர் தேன் த அதர் ஒன். ஓகே, இப்போ 2 சிலபிள் வேர்ட் தான் பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அது OWO இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இஆர் சேர்ப்போம். ஒருவேளை முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அதாவது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிறத சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், இது 2 சிலபிள் அட்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 2 டைம்ஸ் கிளாப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது OWO இந்த எந்த வேர்ட்லையுமே முடியல. அப்போ நம்ம இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற இந்த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஹெர் ஃப்ரெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், ஃபேமஸ். ஃபேமஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ், இதுவும் OWO இந்த மாதிரி எதுலையுமே எண்ட் ஆகலை, இது 2 சிலபிள் அட்ஜெக்டிவ் வேறையா? அப்போ இதை நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபேமஸ் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஃபார்முக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். He is more famous than any other actor. irregular adjectives எப்பவுமே யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ் வீடியோலையே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், குட், பேட், ஃபேர் இப்படி 3 இது இருக்குது. குட் அப்படிங்கிறது பெட்டர்னு மாறுது, பேட் அப்படிங்கிறது ஒர்ஸ்னு மாறுது, ஃபேர் அப்படிங்கிறது ஃபர்தர் அலாங்னு மாறுது. இது எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபார்மாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்க்கலாம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது 2 பேருக்கு மேற்பட்ட பீப்புளையோ திங்ஸையோ கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிகிரி தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ நம்ம பாசிட்டிவ் டிகிரியில இருக்கிற ஒரு ஃபார்ம் 1 சிலபிள் அட்ஜெக்டிவா 2 சிலபிள் அட்ஜெக்டிவான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாசிட்டிவ் டிகிரியை நம்ம சூப்பர்லேட்டிவா மாற்றணும்னாலும் அதே இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 சிலபிள் அட்ஜெக்டிவா அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாசிட்டிவ் ஃபார்ம் கூட EST அப்படிங்கிற வேர்டு சேர்க்கணும். இப்போ பாசிட்டிவ்ல ஷீ இஸ் டால் அப்படின்னு இருக்கு, அந்த சென்டென்ஸை சூப்பர்லேட்டிவ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஷீ இஸ் தி டாலஸ்ட் அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட், ஒருவேளை அந்த அட்ஜெக்டிவ் 2 சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்து அது OWO இந்த மாதிரியான லெட்டர்ஸ்னாலலாம் எண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அது கூட
அதே இஎஸ்டி தான் நம்ம சேர்ப்போம். ஒருவேளை அது 2 syllable அட்ஜெக்டிவா இருந்து ஒய் இஆர் ஓடபிள்யூ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்னால முடியலை அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோஸ்ட் அப்படிங்கிறத சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்கிற பிரெட்டி அப்படிங்கிற வேர்டு 2 syllable அட்ஜெக்டிவ், அது ஒய் அப்படிங்கிற இதில் எண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒய் இஆர் ஓடபிள்யூ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எண்ட் ஆச்சுன்னா நம்ம அதே மாதிரி இஎஸ்டி தான் சேர்ப்போம்னு சொன்னோம். அதே தான், ஷீ இஸ் த prettiest girl in the room. இப்போ 2 syllable அட்ஜெக்டிவா இருந்து அது ஒய் இஆர் ஓடபிள்யூல எண்ட் ஆகல அப்படின்னா மோஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு 2 syllable அட்ஜெக்டிவ், அது ஒய் இஆர் ஓடபிள்யூ அப்படிங்கிறதுல எண்ட் ஆகல. அப்போ இதை எப்படி நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மாற்றுவோம் அப்படின்னா மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி ஷீ இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் ஐ ஹவ் எவர் சீன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் காமனாக யூஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா டபுள் டைம்ஸ் சூப்பர்லேட்டிவையும் கம்பேரிட்டிவையும் ஒன்றா யூஸ் பண்ணுறது. ஷீ இஸ் மோர் பெர்ஃபெக்ட் தென் எனி ஒன் ஐ நோ அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் வந்து டபுளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இன்கரெக்டான சென்டென்ஸ். கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா ஷீ இஸ் மோர் ஸ்கில் தென் எனி ஒன் ஐ நோ, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ஃப்ளாஸுமே இல்லாமல் இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட். மோர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு சென்ஸையும் கிரியேட் பண்ணது. ஏன்னா பெர்ஃபெக்ஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு இது தானே, அதனால தான் இது இன்கரெக்ட் சென்டென்ஸ். அப்புறம் irregular ஃபார்ம்ஸ்லையும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஈஸியாக இருக்கும். பேசுறதுல மட்டும் இல்லாமல் எழுதுறதுலையும் கூட இந்த கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக இங்கிலீஷில் ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம்.